இந்தியன் டீமோட கேப்டனோட ஹாரோஸ்கோப்பை பார்த்து சொல்கிறேன். ரோஹித் சர்மாவுக்கு அப்போதைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவரோட கேப்டன்சியில் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கேப்டன்சியில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலை. 2027 வேர்ல்டு கப் வரலும் ரோஹித் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவரோட ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும். பட் விராட் ஆடுவார். பட் இப்போ அவரோட டைம் மாறி இருக்கு. இந்தியன் டீமோட இதுவே வந்து நல்லா இருக்கு. இந்தியாவோட ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருக்கு இப்போதைக்கு. அந்த விதத்தில் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு தான் சான்சஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கு. நியூசிலாண்டுக்கு நிலைமை நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்கிறேன். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்டர், ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீதரன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிராணேஷ். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது இந்தியாவும் ஃபைனல்ஸ் வந்துருச்சு, நியூசிலாண்டும் ஃபைனல்ஸ் வந்துருச்சு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, மறுபடியும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ். ஸோ இதை என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வெற்றி பெறுமா? ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தேன். செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். செமிஃபைனல்ஸுக்கு ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்தியா வந்து இந்த ட்ராஃபி ஜெயிப்பாங்க, அதுக்கான இது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா வந்து இந்த ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நியூசிலாந்து அணி கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம பல முறை வந்து தோற்றுருக்கோம். அதுவும் ஐசிஐசி டோர்னமெண்ட்டில் தான் நிறையா முறை தோற்றுருக்கோம். அண்ட் அவங்க வந்து அடித்த 2 ஐசிசி டோர்னமெண்ட் ட்ராஃபீஸும் நம்ம கூட தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நான் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லலை, இந்தியாவோட ஹாரோஸ்கோப்பை பார்த்து சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இந்தியன் டீமோட கேப்டனோட ஹாரோஸ்கோப்பை பார்த்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சு பார்க்கும்போது நானே வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு போகும்போது ரோஹித் சர்மா பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரோஹித் சர்மாவுக்கு அப்போதைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவரோட கேப்டன்சியில் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கேப்டன்சியில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலை. ஆனால் பும்ராவோட கேப்டன்சியில் ஜெயிச்சாங்க. ஸோ நம்மளுக்கு ரோஹித் சர்மாவை பிடிக்காம கிடையாது, நம்ம பெரிய ஃபேன் ரோஹித் சர்மாவோட. பட் இப்போ அவரோட டைம் மாறி இருக்கு. இந்தியன் டீமோட இதுவே வந்து நல்லா இருக்கு. இந்தியாவோட ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த விதத்தில் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்குன்னு ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கும் இல்லையா, அந்த விதத்தில் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு தான் சான்சஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கு. ஓகே. அண்ட் துபாயில் நடக்குது எந்த ஒரு விஷயம் நம்ம இந்தியா நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மாறுதல்கள் இருக்குமா, இல்லை கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும்? அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாறுதல்கள் இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக இந்தியா தான் ஜெயிக்கும். எந்த இடத்துல ஆடினா என்ன, யார் ஆடுறாங்கன்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஓகே. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விராட் கோலி வந்து பர்ஃபார்மன்ஸாக ஹீஸ் பீன் சோ பீக், அதாவது அதிக ரன்ஸ் இந்தியாவுக்காக படிச்சிருக்காரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் நம்ம எந்த ஸ்டார் பிளேயர் இன்னும் ஸ்டாராக விளையாட போகிறாங்க? ஃபைனல்ஸில் கேட்குறீங்களா? ஃபைனல்ஸில் நான் மறுபடியும் விராட் கோலியை தான் சொல்லுவேன். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். ஓகே, நிச்சயமாக நல்லாயிருக்கும். 2 பேரோட கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். விராட் கோலிக்கு நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் தான் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு. நான் வந்து செப்டம்பர்லேயே இதை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். விராட் கோலிக்கு வந்து நல்ல டைம் நல்லா இருக்குது, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், வர சீரீஸ் எல்லாத்துலேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், ஈவன் இன் ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. அது இப்போ நடந்துகிட்ருக்கு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கோலியோட கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும் ஃபைனல்ஸில், ரோஹித்தோட கான்ட்ரிபியூஷனும் நல்லாயிருக்கும் ஃபைனல்ஸில். அதே மாதிரி பும்ரா இந்த டீமை இந்த தடவை ஆடலன்னு நினைக்கிறேன். ஷமி தான் ஆடுறாரு. ஸோ ஷமியோட கான்ட்ரிபியூஷன் போலிங்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஷமி தான் இப்போ மெயின் பிக் பவுலராக இருப்பார், பிக் பவுலராக இருப்பார். ஓகே. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இப்போ நியூசிலாண்டோட நிலைமை எந்த மாதிரி? எதனால் வந்து இப்போ இந்தியாவுக்கு அந்த நிலைமை நல்லா இருக்குங்கிறது ஓகே, நியூசிலாண்டுக்கு எந்த மாதிரி? நியூசிலாண்டுக்கு நிலைமை நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்கிறேன். வேதிக் அஸ்ட்ராலஜி படி, முண்டேன் அஸ்ட்ராலஜி படி இந்தியாவோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்குது நியூசிலாண்டை விட. நியூசிலாண்டோட டைம் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. நல்லா இல்லைன்னா அவங்க வந்து ஃபைனல்ஸ் உள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. ஓகே தான், அவங்களும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஒரு டஃப் ஃபைட்டில் தான் போகும். பட் ஆனால் இந்தியா வில் வின், அதுக்கான சான்சஸ் தான் பிரகாசமாக இருக்குது. அதுதான் நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் மெயினாக கேட்கணும்னு நினச்சது, எல்லாரும் ஒரு பயத்திலையும் இருக்கிறது, ஒருவேளை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாலோ தோத்துட்டாலோ ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓடிஐயில் அப்படின்னு. அது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவாங்களா?
2027 வேர்ல்டு கப் வரலும் ரோஹித் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவரோட ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும். பட் விராட் ஆடுவார். விராட் கோலி வந்து விராட் வந்து நிச்சயமா 2027 வேர்ல்ட் கப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ரோஹித் சர்மாங்கிறது சந்தேகமான ஒரு விஷயம். ரோஹித் சர்மாவோட ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து இது இந்த என்ன சொல்றது, ஒன் டே மேட்ச்லேருந்து ரிட்டையர்மெண்ட், அதாவது பிஃபோர் வேர்ல்ட் கப் ரிட்டையர்மெண்ட்டுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஓகே. அண்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச உடனே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஐபிஎல் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே இந்த கேள்வி கேட்குறீங்க. ஓகே, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக பேச போகிறோம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய. இப்போதைக்கு இது ரொம்ப முன்னாடிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன். ஆர்சிபி வந்து செமிஃபைனல்ஸ் நிச்சயமாக வருவாங்க. கோலி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செப்டம்பர்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பாருங்கள், மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து ஒன் பை ஒன் நம்ம அடுத்து பேசும்போது அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஐபிஎல்லை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். நிச்சயமாக நம்ம வந்து ஆர்சிபியை நிறைய கலாய்ச்சிருக்கோம். ஆர்சிபிக்கு வந்து இந்த தடவை நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செமிஃபைனல்ஸ் வருவாங்க. செமிஃபைனல்ஸில் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. கப்பு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? செமிஃபைனல் வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஃபைனல் வரைக்கும் சொல்லிட்டீங்க. கப்பு வந்து முதல்ல ஆரம்பிக்கிட்டோம், மேட்ச் ஆரம்பிக்கிட்டோம். கப்பு என்ன எப்படி எது யார் ஃபைனல்ஸ் வருவாங்கன்றது முதல்ல சொல்கிறேன். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், எப்பவும் போல் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நான் நிச்சயமாக சொல்கிறேன். சென்னையோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவும் போல் இந்த தடவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை வந்து ஃபைனல்ஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்களான்னா இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நிச்சயமாக நான் அதை சொல்கிறேன், ஆரம்பிக்கட்டும், நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் எல்லாரும் டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க, தோனி அவர்களுக்கு ஒன் லாஸ்ட் டைம் அந்த டிஷர்ட்லலாம் அந்த மார்ஸ் கோட்லலாம் சொல்லியிருக்காருன்னு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. வருஷம் அவர் ஆடிட்டு தானே இருக்காரு. இல்லை, நம்ம இதில் பார்க்கும்போது இப்போ ஏதாவது விஷயம் இருக்கா? அவர் வந்து ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, ரிட்டையர் ஆக வாய்ப்பு வந்து இந்த டைமில் இருக்கான்னு கேட்டிங்களான்னா எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே ஆடுவாரான்னு தெரியல. நான் லாஸ்ட் டைமே எதிர்பார்த்தேன், லாஸ்ட் டைமே கூட இது சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து அவர் இந்த தடவை ஆடுறாரு. பட் ஆனால் இந்த தடவை அவர் ஃப்ரண்ட் லைனில் இருக்க மாட்டார். யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறது, டவுன் த ஆர்டர் தான் நிச்சயமாக ப்ளே பண்ண போகிறாரு, அது நிச்சயம். பட் இந்த தடவை நிச்சயமாக வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது தோனியை பொறுத்த வரைக்கும். இப்போ சீசன் முடிஞ்சோடனே நம்ம ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் இல்லை, எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு டைமில் ரிட்டையர் ஆகி தானே ஆகணும். அவருக்கும் வயசாகுது இல்லையா? அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. கண்ட்ரிக்கும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் சரி, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. ஸோ இஸ் அ லெஜண்ட். அவர் ரிட்டையர் ஆனாலும் இஸ் அ லெஜண்ட். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவர்களும் T20லேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு ஜெயிச்சிருவார், நம்ம ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறோம். ஐபிஎல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்? மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் வந்து இந்த ஐபிஎல் வந்து அவங்களுக்கு எப்பவும் போல் இருக்காது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற ஐபிஎல்லோட கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். காரணம் என்ன? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்? அவங்க ஹாரோஸ்கோப் வச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா? இப்போது தமிழ்நாடுனா கடகராசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ராசி இருக்குது. அதை வச்சு முண்டைன் அஸ்ட்ராலஜி படி பார்க்கும்போது அந்த ஸ்டேட்டுக்கு, இப்போது நான் லாஸ்ட் இயர் ஐபிஎல் போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹைதராபாத் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். பட் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா ஒரு சவுத் ஈஸ்டர்ன் டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சி சொன்னேன். பட் ஹைதராபாத் ஃபைனல்ஸ் வரலும் வந்தாங்க, அதுவே யாரும் எதிர்பார்க்கல. ஓகே, பட் ஆனால் வேற ஒரு ஈஸ்டர்ன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. நான் ஒரு சவுத் ஈஸ்டர்ன் டீம் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். சின்ன கேல்குலேஷன் மிஸ் ஆச்சு. நானும் மனுஷன் தானே, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த தடவை வந்து மற்ற தடவை விட கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஓகே. அண்ட் ஐபிஎல் இந்த தடவை சர்ப்ரைஸ் பண்ணுற டீமாக எந்த டீம் இருக்கும்? ஆர்சிபி, மும்பை, சென்னை பற்றி பேசணும். சர்ப்ரைஸ் பண்ணுற டீம் அதனால் நான் சொல்லிட்டேன். ஈஷாலா கப் நம்மதேன்னு நம்ம எத்தனை தடவை கலாய்ச்சிங்க. அந்த பெங்களூர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஃபைனல் வரைக்கும் வந்துடுவாங்க. சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் இப்போயே கேட்காதீங்க, சும்மா நீங்கள் அந்த ஃபைனல் இப்போயே கேட்க. ஃபைனல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். ஃபைனல் எந்த டீம் வரும்ன்றதை நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஃபைனல் வரப்போகிற ஒரு டீம் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்லுவேன். செமிஃபைனல்ஸ் ஆர்சிபி வருவாங்க, ஆர்சிபி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. சார், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் பற்றியும் சரி, ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றியும் சரி நிறைய விஷயம் பேசினோம். ஹோப் நம்ம நினச்ச மாதிரியே சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணணும்னு நானும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி பிரானேஷ்.